ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல யார்கிட்டயுமே சொல்ல முடியாத ரொம்ப முக்கியமான பிரச்சனை பைல்ஸ். இதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்னு இன்டர்னல் பைல்ஸ், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் பைல்ஸ். இன்டர்னல் பைல்ஸ்ல அவ்வளவு கஷ்டம் இல்லாட்டாலும் எக்ஸ்டர்னல் பைல்ஸால நிறைய பேர் நரக வேதனைய அனுபவிக்கிறாங்க. பைல்ஸ நம்ம வீட்டுல கிடைக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். இந்த ரெமடிக்காக ஒரு கிளாஸ் பாலை எடுத்துக்கோங்க. இந்த பால் பச்சையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல காய்ச்சின பாலா இருந்தாலும் பரவாயில்ல. இதோட ஒரு லெமனை பாதியா கட் பண்ணி அந்த ஜூஸ இந்த பால்ல கலந்துருங்க. நிஜமா பால்ல லெமன் ஜூஸ் கலந்த உடனே தெரிஞ்சு போயிடும். இந்த ரெமடியை தயாரிக்கிறப்போ நீங்க ஜாக்கிரதையா எப்ப நீங்க லெமனை பிழிறீங்களோ உடனே குடிச்சிடணும். ஏதாவது ஆலோசனை பண்ணோம்னா பால் திரியிற வாய்ப்பு இருக்குது. பால் திரிஞ்சிருமோ அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா முதல்ல லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பாலை ஊத்திட்டு குடிங்க. இந்த பாலை வெறும் வயிற்றுல காலையில பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா குடிக்கணும். எதுக்குன்னா இந்த பால் நம்மளோட குடல் நரம்புகளை கிளியர் பண்ணுது. அதாவது உங்க மல துவாரத்துக்கு பக்கத்துல இருக்கிற நரம்புகளும் சுத்தமாகுது. லெமனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சி விட்டமின் அதிகமா இருக்கிறதால ஆன்டிபயோட்டிக்கும் இருக்குது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதோட நம்ம வயிற்றுல இருக்கிற கழிவுகளையும் வெளியில அனுப்புது. கட்டியா இருக்கிற உங்க மலத்தை லெமன் சாஃபியா மாத்துது. இந்த மாதிரி தொடர்ந்து 7 நாட்களுக்கு பண்ணீங்கன்னா உங்க வயிறு முழுவதுமா சுத்தமாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியோட இப்ப சொல்ல போற பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பைல்ஸ் பிரச்சனையே வராது. அது என்னன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணிய குடிக்கணும். தண்ணீர் குடிக்கிறதால மலம் சாஃபியா மாறுது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. பைல்ஸ் ஆபத்தை குறைக்கிறதுல தண்ணி முக்கியமான பங்கு வகிக்குது. உங்க டயட்ல 20ல இருந்து 30% நார்ச்சத்து இருக்கிற உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க. அதாவது கேரட், காலிஃபிளவர், கேபேஜ் இந்த மாதிரி ஃபைபர் அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வெளியில போனீங்கன்னா ஐஸ்கிரீம், மசாலா பொருட்களை சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும். நைட் நேரத்துல உங்களோட உணவை 7 மணிக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பைல்ஸ் இருக்கிற இடத்துல வலியோ எரிச்சலோ இருந்ததுன்னா அந்த இடத்துல ஐஸ் கட்டிய வச்சீங்கன்னா வலி குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களால உட்கார கூட முடியாம கஷ்டப்பட்டீங்கன்னா டாக்டரோட ஆலோசனைப்படி அவங்க கொடுக்கிற கிரீமை பயன்படுத்துங்க. உடலுக்கு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. காரம், ஊறுகாய், மசாலா இதை எடுத்துக்கவே கூடாது. கேரட்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ, கே ரத்தத்தோட ஊட்டத்தை அதிகப்படுத்துது. தினமும் நம்ம சமையல்ல பெருங்காயத்தை பயன்படுத்துறது நல்லது. பெருங்காயம் நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. அதே மாதிரி சீரக தண்ணியையும் அப்பப்போ எடுத்துக்கோங்க. இதனால ஜீரண சம்பந்தமான பிரச்சனையும் குறைஞ்சு மூலமும் குறையும். பைல்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறதும் நல்லது கிடையாது. கொஞ்சம் சந்தர்ப்பங்கள்ல மனத்துல இருந்து பிளட் வருது. அதை அலட்சியமா எடுத்துக்காதீங்க. கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சரியான நேரத்துல உங்களோட டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுங்க. சோ பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஹோம் ரெமடியையும் அதோட சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு பழக்கங்களையும் ரொம்ப ஈஸியா தயார் பண்ணிடலாம். இந்த ரெமடி யோகா குரு பாபா ராம்தேவ் சொன்ன ரெமடி. சோ இதை தயார் பண்ணி கண்டிப்பா குடிங்க. இந்த ரெமடி நல்ல எஃபெக்டிவா வேலை பண்றதாலதான் உங்ககிட்ட சொல்றோம். பைல்ஸால கஷ்டப்படுறவங்க இந்த ரெமடிய தவறாம பயன்படுத்துங்க. 7 நாட்களுக்கு பயன்படுத்தி பாருங்க. உங்க பைல்ஸ் பிரச்சனை முழுவதுமா மாயமாகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.